ஐயா மரியாதைக்குரிய ராஜன் செல்லப்பா அவர்கள் போன 5 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஐயா என்னங்க செய்வீங்கன்னு பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. நாங்க இந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு ரோப் கார் வச்சுருவோம். நாங்க இங்க மல்லிகை விளைச்சல் அதிகமா இருக்கு திருப்பரங்குன்றம் பகுதியில நிறைய கிராமப்புறங்கள்ல, அதனால இங்க சென்ட் பேட்டரி கொண்டு வந்துருவோம். அந்த மல்லிகை பூவெல்லாம் பதப்படுத்தி வைக்கிறதுக்கு குளிர்சாதன கிடங்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னாரு. இந்த 5 ஆண்டுகள் அதை சிந்திச்சாரா? இன்னைக்கு நம்ம எத்தனையோ கோயில்களுக்கு போறோம். அந்தந்த கோயில்கள்ல கூட வரக்கூடிய வருமானத்தை வச்சு கோயில்கள் எவ்வளவோ தரம் ஏற்படுது. இந்த அறநிலையத்துறைக்கு கீழ் இயங்கக்கூடிய 6 படை வீடுகள்ல முதல் படை வீடா இருக்கக்கூடிய முருகன் கோயிலோட நிலை எப்படி இருக்கு? முறையான பேருந்து வசதி இருக்கா? பயணிகள் மக்கள் தங்குறதுக்கு முறையான வசதி இருக்கா? இன்னைக்கு சஷ்டி பெருவிழாக்கெல்லாம் எத்தனையோ கிராமத்துல இருந்து மக்கள் முருக பக்தர்கள் வந்து குடும்ப குடும்பமா சஷ்டி விரதத்துக்கு இருக்காங்க. அவங்க தங்குறதுக்கு சரியான இடம் இருக்கா? அவங்க குளிக்கிறதுக்கு முறையான இருக்கா? இன்னைக்கு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள்ல ஒரு பெண்கள் பொது கழிப்பறை போறதுக்கு பொதுவான ஒரு இடம் இருக்காங்க. அரசு ஒதுக்குற நிதி எங்க போச்சு? மறுபடியும் இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்கதான் வேட்பாளர் இந்த தொகுதிக்குன்னு அழைச்சோடனே மறுபடியும் ஐயா ராஜன் செல்லப்பா அவர்கள் தான் இந்த தொகுதியில இரட்டை இலை சின்னத்தின் சார்பாக நிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே மறுபடியும் தேர்தல் அறிக்கை என்னன்னு இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் கேட்கிறாங்க. ஐயா இது என்ன வேடிக்கைன்னா கடந்த ஆண்டு தேர்தல் அறிக்கையில இதான் வாக்குறுதியா கொடுத்தோம்னே தெரியாம இந்த ஆண்டு தேர்தல் அறிக்கை ஐயா வாக்குறுதி கொடுக்குறாங்க. இல்ல நாங்க திருப்பரங்குன்றம் மலைக்கு ரோப்கார் விட்டுருவோம், நாங்க திருப்பரங்குன்ற பகுதியில மல்லிகை பூக்கு சென்ட் ஃபேக்டரி கொண்டு வந்துருவோம், நாங்க திருப்பரங்குன்ற கம்மாயில இருக்கக்கூடிய கம்மாய்களை தூர்வாரி நீர் பெருக்கத்தை ஆதாரமா கொண்டு வந்துருவோம். ஐயா இதைத்தானங்க நீங்க போன 5 ஆண்டு சொன்னீங்க. இதுக்கு தானங்க நாங்க போன 5 ஆண்டு உங்களுக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி ஜெயிச்சோம். அப்ப தொடர்ந்து இந்த மக்கள் உங்களை நம்பி வாக்கு செலுத்துறாங்க. ஆனா நீங்கள் மக்கள் போன 5 ஆண்டுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை திருப்பி கொடுக்குறோம் இல்லாம மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு அறிவார்ந்த தமிழ்ச்சகம் நமக்கு தெரியும். போன தேர்தல் அறிக்கை என்ன? போன தேர்தல் அறிக்கை திமுக என்ன சொல்லுச்சு? நாங்க நீட்ட ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்க கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ். அந்த காங்கிரஸோட கூட்டணியில இருந்துட்டு அந்த நீட்டை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும்ன்றாங்க. ஆனா இந்த ஆண்டு தேர்தல் அறிக்கையில நீட்டை பத்தின ஒரு பேச்சு கூட தேர்தல் அறிக்கையில இல்ல. நாங்க 8000 ரூபாய்க்கு கூப்பன் தரோம், நாங்க 8000 ரூபாய்க்கு கூப்பன் தரோம். யார் வீட்டுல நல்ல பிரிட்ஜ் டிவி நலத்திட்ட உதவி கட்டப்பையில 1 லிட்டர் தண்ணி கேனு, ஒரு சம்பளம், ஒரு கட்டப்பை திமுகவோட வேட்பாளர் இவங்கதான் அறிவிக்க போறாங்கன்னு முன்கூட்டியே தெரிஞ்சு 6 மாசத்துக்கு முன்னாடியே தொகுதி முழுக்க கட்டப்பை கொடுக்கறதாக சகோதரி கிருத்திகா தங்கபாண்டியன் இவங்க கட்டப்பை. அப்ப நலத்திட்டம்னா நாங்க நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான நலத்திட்டம் சொல்லி இன்னைக்கு குருதி கொடை பாசறைன்ற ஒரு திட்டத்தை நாம் தமிழர் கட்சி தவிர வேற எந்த கட்சியும் இல்ல. இன்னைக்கு ஒரு ஜிஹெச்ல அரசு மருத்துவமனையில யாருக்காவது குருதி தேவைப்படுதா உடனே அரசு மருத்துவர்களே சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியோட உறவு பிள்ளைகளை நீங்க தொடர்பு கொள்ளுங்க, அவங்க உடனே ஓடோடி உங்களுக்கு உயிர் காக்குறதுக்கு ரத்தம் கொடுப்பாங்க. இன்னைக்கு ரத்தம் கொடுத்து எங்கள் உறவுகளை நாங்க காப்பாற்றுற உன்னத கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? யாரு கட்சியில இந்த பகுதியில திருப்பரங்குன்ற தொகுதியில ஆண்டாண்டு காலமாக கட்சிக்காக திமுகக்காக குடும்பமா உழைச்சிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டு இன்னைக்கு திடீர்னு இந்த பகுதியில இருக்கக்கூடிய திடீர்னு அன்பு சகோதரி கிருத்திகா தங்கபாண்டி எனக்கு வாய்ப்பு வழங்கப்படுது அப்படின்னா அப்ப இத்தனை வருடம் கட்சியில் உழைத்தவர்களுக்கான அங்கீகாரம் எங்க? சிந்திச்சு பாருங்க. ஒரு கட்சியில அம்மாவோட ஆசை பெற்ற அன்பு நாங்க இளவல் நாங்க அம்மாவினோட மகத்தான ஆட்சி கொடுப்போம்னு சொன்ன ஐயா மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் அவருக்கு முதலமைச்சர் சீட் இல்ல, அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கல, அவர் அந்த கட்சியில மரியாதை கொடுக்கல. இன்னைக்கு அவர் போய் யாரெல்லாம் அரசியல் விரோதி என்று எதிர்த்து அரசியல் வாழ்நாள் முழுவதும் செஞ்சாரோ இன்னைக்கு அவர்கிட்ட போய் நான் எல்லாரும் எதிர்க்கணும், அரசியல்ல என்ன வேணா நடக்கும், அரசியல்ல எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும் திமுக போய் சரணடைஞ்சிட்டாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அதெல்லாம் கிடையாது. நாங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்தே எங்க தாத்தா பாட்டன் காலத்துல இருந்தே நான் ரெட்டடைக்கு தான் போடுவேன். அதெல்லாம் கிடையாது. எங்க அப்பத்தா காலத்துல இருந்து நாங்க உதயசூரியனுக்கு தான் போடுவேன். ஐயோ நாங்க கம்யூனிஸ்டுக்கு தான் போடுவோம், நம்ம மாறலங்க. ஆனா அவர்கள் எல்லாம் அவர்கள் தன் சுய வளர்ச்சிக்காக சுய லாபத்திற்காக எனக்கு கட்சி மாறிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் ஒரு முறை நாம் கட்சி இந்த களத்துல 15 ஆண்டுகளாக எந்த ஊழல்வாதிகளோடும் கூட்டணி இல்லை, எந்த சதிகாரர்களும் கூட்டணி இல்லை, எந்த மக்கள் வரிப்பணத்தை சுரண்டுபவர்களும் கூட்டணி இல்லை என்று தொடர்ந்து இந்த களத்துல 234 தொகுதியிலும் படித்த வேட்பாளர்கள் 234 தொகுதியிலும் குற்ற பின்னணி இல்லாத வேட்பாளர்கள் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு முறை நாங்கள் கேட்பது ஒரே ஒரு வாய்ப்பு. ஒரு முறை இப்படி என்னதான் சொல்றாங்க? நீங்க ஊழல்வாதிகளை நம்புறீங்க, நீங்க திராவிடம் சொல்லி தமிழர்களை ஏமாத்துற அவர்களை நம்புறீங்க. ஆனா உங்கள் தாய்வழி சொந்தமான உங்கள் பகுதியை நேசிக்கிற, உங்கள் மண்ணை நேசிக்கிற, உங்கள் மக்களை நேசிக்கிற
இந்த பகுதியிலே பிறந்து வளர்ந்து இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தொடர்ந்து களத்தில் பணியாற்றுகின்ற நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். நாங்க இத்தனை விடம் உங்களால் தோற்கடிக்கப்பட்டோம், ஆனால் பெருமிதம் கொள்கிறோம். என் தொப்புள் கொடி உறவுகளுடன் மட்டும்தானே நாங்க தோற்கப்பட்டோம்னு. ஆனால் தோற்கடிக்கப்பட்ட என்ற அந்த தோல்வியே அறியாமல் மீண்டும் களத்தில் தைரியமா நிக்கிறோம்னா இந்த முறை நீங்கள் எங்களை வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கை மட்டும்தான். தொடர்ந்து ஊழல்வாதிகளுக்கே வாய்ப்பளிக்காமல் வாக்குக்கு 1000 2000 என்று கொடுத்து உங்கள் வாக்குகளை விலைக்கு வாங்க பார்ப்பார்கள். அதற்கெல்லாம் விலை போகாமல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்கள் கையில் கிடைக்கும் மிகப்பெரிய ஜனநாயக உரிமையை தயவு செய்து ஒருமுறை சிந்தித்து உண்மையிலேயே களத்தில் யார் யார் வேட்பாளர்கள், யார் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் குரல் கொடுப்பார்கள். இந்த 5 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் நம்ம பகுதியில உண்மையிலேயே தேடி வந்து நம்மளோட தேவைகள் என்ன, நம்மளோட குறைகள் என்ன. இன்னைக்கு இது மதுரை மாநகராட்சி பகுதி, இதே பசுமலை பகுதிக்குள்ள போய் பாருங்க, இன்னைக்கு அப்படியே உள்ள போய் பாருங்க. அன்னைக்கு ஆதி குடிகள் இருக்கிற பகுதியில அடிப்படை வசதி இல்லைங்க. சாக்கடை கழிவு நீர் தெருவுல பாயுது. வீதி வீதியா போன வாரம் நான் வந்து நடந்தே பிரச்சாரம் பண்ணேன். ஒவ்வொரு வீட்லயும் ஆசிரியர் குடியிருப்பு பகுதியில இருக்கு, போய் பாருங்க. நம்பலனா இன்னைக்கும் தெருவுல வசதி கிடையாது. மாநகராட்சி பகுதி, மாநகராட்சிக்கு வீட்டு வரி கட்டுவாங்க, குழாய் வரி கட்டுறாங்க, சொத்து வரி கட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு மாநகராட்சி முறைகேட்டுல தமிழ்நாட்டிலே சாதனை மதுரை மாநகராட்சியில 200 கோடி ரூபாய் ஊழலுங்க. இன்னைக்கு எல்லாத்துலயும் ஊழல். ஆனா நான் ரெட்டலைக்கு தான் போடுவேன், ஆனா நான் உதயசூரியனுக்கு தான் போடுவேன்னு சொல்றோம். சிந்திச்சு பாருங்க. வாக்கு செலுத்தும் போது வீட்டு வாசல்ல காலை வைக்கும் போது அங்க இருக்கக்கூடிய குண்டு குழின்னு நினைச்சு பாருங்க. 1000 ரூபாய் வாங்கிட்டு நம்ம வாக்கு செலுத்துறோமே, இந்த குண்டு குழியில தான் அடுத்த 5 ஆண்டு பயணிக்க போறோம். 2000 ரூபாய்க்கு நம்ம வாக்கு வைக்கிறோமே. ஐயோ, இந்த சாக்கடை நாட்டத்துல இந்த வெள்ளப்பகுதி பகுதியில இருந்து அவ்வளவு கழிவு, அவ்வளவு துர்நாற்றம் வீசுது. இந்த பகுதிக்குள்ளே இருக்க முடியல. ஓட்டு கேட்டு வர எங்களுக்கே பெருமை. இந்த பகுதியில குழந்தைகளை வச்சுட்டு வாழக்கூடிய என் தாய் தமிழ் சொந்தங்கள் எவ்வளவு சிரமப்படுவீங்க. இதெல்லாம் மாற்றுறதுக்கு ஒரு படிப்புல களத்துல எதிர்கால திட்டங்களோடு சிந்திக்கிற சிந்திக்கணும்ல. அடுத்த திட்டம் என்ன அப்படின்றது எங்க கிட்ட இருக்கு இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல 5 தலைநகரமா உருவாக்கும். எதுக்கெடுத்தாலும் சென்னை, எதுக்கெடுத்தாலும் தலைநகரம் சென்னை. அதனாலதான் நாம் தமிழர் கட்சியில தலைநகரமே 5ஆ மாற்றுவோம். இன்னைக்கு தொழில் தலைநகரமா கோயம்புத்தூர், கலை பண்பாட்டு தலைநகரமா மதுரை, தொழில்நுட்ப தலைநகரமா சென்னை, மெய்யியல் தலைநகரமா கன்னியாகுமரி, நிர்வாக தலைநகரமா திருச்சி அப்படின்னு தலைநகர் 5ஆ பிரிக்கிறதுனால எளிமையா அணுக முடியும். நிர்வாகத்தை எளிமையா பண்றதுனால ஊழல் குறையும். மக்களுக்கான அரசியல், மக்களுக்கான ஆட்சியை செய்ய முடியும். ஒரு முறை சிந்திச்சு ஏப்ரல் 23ஆம் தேதி உங்கள் பொன்னான வாக்குகளை ஏற்களத்தை விவசாய சின்னத்திற்கு தந்து மக்களே மாறி மாறி இதுக்கு மாற்று அது, அதுக்கு மாற்று இதுன்னு ஏமாறி கொண்டிருந்த நீங்கள் இந்த முறையாவது ஏமாறாமல் அவர்களை ஏமாற்றி விட்டு எங்களுக்கு வாக்கு செலுத்தி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்கள் மகள் இந்த பகுதியைச் சேர்ந்தவன் வணிகவியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்று கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய அறிவாற்றல் நிறைந்தவள், சட்டமன்றத்தில் யாரிடம் சமரசம் செய்யாமல் உங்கள் பகுதியின் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பவள் என்ற நம்பிக்கையோடு வாக்கு செலுத்துங்கள். உங்களுக்காக எப்போதும் உழைப்பேன் என்ற உறுதியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இதனாலதான் மருத்துவ செலவு ஏற்படுது, இதனாலதான் நோய் தொற்று ஏற்படுது, நம்ம கிட்ட இருந்துதான் நம்ம குழந்தைகளுக்கு வருது. அப்ப அடிப்படையில இங்க நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியிருக்கு. அப்ப அந்த அடிப்படை மாற்றம் இங்க இருக்கக்கூடிய ஊழல்வாதிகள் உங்களுக்காக இறங்கி வந்து சாக்கடை நாங்க என்ன பண்றது, அதுனா என்ன பண்றது, இதுனா என்ன பண்றதுன்னு இந்த அடிப்படையா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கம்மாய்களை கூட தூர்வார இந்த அரசு மறந்துருச்சு. சிந்திச்சு பாருங்க. இலவசம் தரோம், இலவசம் தரோம், இலவசம் தரோம். அந்த இலவசத்துக்கு தரதுக்கான நிதி எங்க இருந்து வருது? அரசு. இங்க எல்லாரும் வேலைக்கு போறாங்க, எல்லாரும் உழைக்கிறாங்க, அவரவர்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடை வச்சு கூட பேசுகிறோம். ஆனா இலவசன்ற பேர்ல அரசு கொடுக்கக்கூடிய நிதி எங்க இருந்து வருது? அது மறுபடியும் நம்ம மேல ஒரு கடை வச்சிருக்கோம், அதுக்கு மணி வரி இந்த வருஷத்துல இருந்து அடுத்த வருஷம் பெண் வரியை கூட்டிடுவாங்க, மின்சார கட்டணத்தை கூட்டிடுவாங்க. மறைமுகமா மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவசம் நம்ம மேல வரியா திணிக்கப்படுது. இது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் தயவு செய்து சிந்திச்சு பார்க்கணும். நீங்க கொடுக்கக்கூடிய இந்த வெற்றி விளம்பர ஆட்சி, வெற்றி இலவச அறிக்கை எல்லாமே மறுபடியும் நம்ம மேலதான் திரிக்குது. யாரும் அவர்களுடைய சொந்த சொத்தையோ சொந்த சம்பாத்தியத்தையோ அவர்களுடைய பரம்பரை சொத்தையோ வெற்றி இலவசங்களை வழங்கவில்லை. நாம் கட்டக்கூடிய வரிப்பணத்தை திருப்பி இலவசம் என்ற பெயரில் நம்மிடம் கொடுத்து திருப்பி நம்மிடமிருந்து 2000 கொடுத்து 4000 அதை விட அதிக பன்மடங்காக நம்ம கடனை சுமையை கொடுத்து வரி சுமையை கொடுத்து அரசு மறைமுகமாக